என் தங்கமே, 5 ரூபாய் நாணயம் போதும், தீராத கடனும் தீரும். இந்த வார்த்தைகளுக்கு உள்ள அர்த்தத்தை உணர்ந்து பாருங்கள். இது ஒரு பொய்யான பிரச்சாரம் அல்ல. இது ஒரு ஆழமான உண்மையை சுமக்கும் தெய்வீக குரல். நிதிகா தேவியின் வார்த்தைகள் நம் நெஞ்சை உலைக்கும் விதத்தில் இல்லை, நம் நெஞ்சை எழுப்பும் விதத்தில் இருக்கின்றன. நீங்கள் இப்போதும் ஒரு தீர்வில்லாத சூழ்நிலையில் இருக்கலாம். சோர்வுடன் இருக்கலாம். வாழ்க்கை ஒரு போராட்டமாகவே காட்சியளிக்கலாம். உங்கள் கண்கள் கனிவுடன் உதவிக்கடையும் வழிகளை தேடிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் எனது தங்கை, மனதிற்கு அருகில் வா. ஒரு சின்ன நம்பிக்கை மட்டும்தான் வேண்டும். 5 ரூபாய் அளவிலான நம்பிக்கைதான் போதும். அதில் இருக்கின்ற ஆழமான சக்தி உங்கள் வாழ்க்கையின் கட்டத்தை முழுவதும் திருப்பிவிடும். உங்களிடம் இருப்பது மிக குறைவாக இருக்கலாம். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நிதிகா தேவி நமக்கு சொல்லும் விசேஷம் என்னவென்றால், உன்னிடம் உள்ளதை முழுமையாக இரத்தியாக கையாண்டால் பிரம்மாண்டமான மாற்றங்கள் நிகழும். நீங்கள் ஒரு சிறிய விஷயத்தில் நம்பிக்கை வைத்து பார்த்து, அதற்காக ஒவ்வொரு நாளும் செயல்படத் தொடங்கினால், அந்த நம்பிக்கையின் மகத்துவம் உங்களையே ஆச்சரியப்படுத்தும். தோல்விகள் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடாது. அவை உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் முயற்சிகள் மட்டும்தான். நீங்கள் என்ன இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் இன்னும் என்ன ஈடுபாடு காட்டலாம் என்பதுதான் முக்கியம். 5 ரூபாயால் ஒருவரை மாற்ற முடியுமா? ஆம், முடியும், ஏனெனில் அது ஒரு தன்னம்பிக்கையின் தூதர்தான். நாம் பல சமயங்களில் நம்மையே குறையாகவே நினைக்கிறோம். எனக்கு என்ன இருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்கிறோம். ஆனால் அந்த கேள்விகளை மாற்றுங்கள். எனக்கு என்ன இருக்கிறது என்றால் நம்பிக்கை இருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும் என்றால் என் செயலால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும். இப்படி மாற்றினால்தான் வாழ்க்கை ஓர் எதிர்பாராத சந்தோஷமாய் மாறும். நிதிகா தேவி சொல்வது போல, உண்மையான ஆன்மீகம் என்பது பாசக்கயிறு போல் இருக்க வேண்டும். அதில் கசப்பும் இருக்கலாம், இனிப்பும் இருக்கலாம். ஆனால் அது நம்மை இறைவனிடம் கட்டிக்கொண்டிருக்கிறது. கடன் என்பது வெறும் பணக்கடன் அல்ல. அது ஒரு உள்மனக்கடனாகவும் இருக்கலாம். நம்மால் எதையாவது முடிக்க முடியவில்லை என்பதற்கான குற்றவுணர்வு. அந்த கடனையும் தீர்க்க முடியும், ஒரு சின்ன நம்பிக்கையுடன். நீங்கள் இன்று எடுத்த ஒரு சிறிய தீர்மானம் நாளை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இன்றைய நாளை தவற விடாதீர்கள் என்பதன் உண்மையான கருத்து என்னவென்றால், இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சிறிய முயற்சியை கூட இழக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பு. அதை பயன்படுத்தினால்தான் உங்கள் எதிர்காலம் சீராகும். இல்லையெனில் நாளும் போவதும் உங்களும் இழப்பதும்தான் நடக்கும். ஒரு சின்ன உதாரணம், ஒரு பெண் 2 பிள்ளைகளுடன் ஒரு கூலி வேலை செய்து வந்தாள். பிள்ளைகளுக்குச் சாப்பாடு கூட கொடுக்க முடியாத நிலை. அந்த நிலைமைக்குள் இருந்தாலும் அவளிடம் இருந்தது 5 ரூபாய். அந்த 5 ரூபாயை வைத்து அவள் ஒரு நெய்விளக்கை வாங்கினாள். வீட்டு மூலையில் வைத்து நிதிகா தேவியை நினைத்து வழிபட்டாள். அந்த நேரத்தில் அவளிடம் இருந்தது நம்பிக்கை மட்டும்தான். ஆனால் அந்த நம்பிக்கை அவளுடைய உள்ளத்திற்குள் ஒரு சக்தியை உருவாக்கியது. நாளடைவில் அவளுடைய மனதில் தோன்றிய ஒரு சிறிய யோசனை, வீட்டில் வடிவணக்கம் செய்து விற்பது, அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தது. இன்று அவள் ஒரு சுயதொழில் நெறியாளர். நம்பிக்கையின் பிள்ளை. இதை வாசிக்கிற உங்களுக்கும் அதே சக்தி இருக்கிறது. உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். உங்கள் உள்ளத்திலிருந்து ஒரு குரல் எழும் முடியும். அந்த குரலை அடிக்கடி கேளுங்கள். அது தான் நிதிகா தேவியின் தெய்வீக குரல். அது தான் உங்கள் வாழ்வை மாற்றும் முதல் அடி. நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் அதில் இருந்து எழ முடியும்.
காரணம், உங்களுள் இன்னும் புதைந்திருக்கும் அந்த நம்பிக்கை தீயை யாரும் அணைக்க முடியாது. அதிக எண்ணிக்கையிலான பணம் வேண்டுமா? பிரம்மாண்ட வசதிகளா? இல்லை, தேவையில்லை. முதலில் உங்களிடம் ஒரு தெளிவான மனசாட்சி, ஒரு சுத்தமான எண்ணம் இருந்தால் போதும். அது தான் விலைமதிப்பற்றது. இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கிறது என்பதில்லை முக்கியம். நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதே உங்கள் எதிர்காலத்தின் திசை. நிதிகா தேவி வழிகாட்டும் ஆன்மீகம் புனிதமான பூஜைகளுக்கு மட்டும் அல்ல. அது உங்கள் நாள் முழுவதும் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்பட வேண்டும். நீங்கள் ஒருவரிடம் மென்மையாக பேசுவது கூட ஆன்மீகம். ஒரு ஏழைக்கு உதவுவது ஆன்மீகம். உங்கள் பிள்ளைகளை நேசித்து அவர்களுக்கு நேர்மையான வாழ்க்கையை காட்டுவது ஆன்மீகம். ஒரு நாளைக்கு 5 நிமிடம் போதும். அந்த 5 நிமிடம் நீங்கள் உங்கள் உள்ளத்துடன் நேரடியாக பேசுங்கள். நான் இன்று என்னவாக இருந்தாலும் நாளை மாற்ற முடியும். ஏனெனில் நான் நம்புகிறேன். அந்த 5 நிமிட உரையாடல் உங்கள் வாழ்க்கையின் ஓரத்தை சுழித்து போடக்கூடிய சக்தி கொண்டது. நம் மனதில் இருக்கும் எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையை கட்டமைக்கின்றன. நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் அது நிச்சயமாக நடைபெறும். நிதிகா தேவியின் நெருங்கிய பக்தர்கள் கூடச் சொல்வார்கள், நீங்க எவ்வளவு நம்பிக்கையோட அவங்களை அழைப்பீங்க, அவங்க அந்த அளவுல உங்கள் வாழ்க்கையை திருப்பிடுவாங்க. இந்த நம்பிக்கையின் சக்தி தான் பலரின் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்திருக்கிறது. ஒரு வாய்ப்பு கேட்கிறீர்களா? உங்கள் மனதில் ஏற்படும் ஒவ்வொரு நேர்மையான எண்ணமும் தான் அந்த வாய்ப்பு. உங்கள் மனதின் உள்ளே அழைத்துச் செல்வது தான் நிதிகாவின் பணி. அவள் உங்களை திருத்த மாட்டாள், நீங்கள் உங்களையே திருத்தும் பாதையில் நம்பிக்கை காட்டுவாள். நம்மை நாமே எழுப்பிக்கொள்வது தான் உண்மையான ஆன்மீகத்தோடு கூடிய வெற்றி. அதில் நிதிகா தேவியின் பாதங்கள் நமக்கு ஒளியை காட்டும். நீங்கள் இன்று சரியான ஒரு முடிவெடுத்தால் உங்கள் நாளை, உங்கள் வாரத்தை, உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். எந்த பக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்லை. பயத்துடன் இருந்தாலும் பரவாயில்லை. குறைவான வசதிகள் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் உங்கள் மனதில் ஒரு தீயை ஏற்றுங்கள். நான் இனி வீழ மாட்டேன். நான் என் வாழ்வை மாற்றி காட்டுவேன் என்பதே உங்கள் உறுதி ஆகட்டும். அந்த நம்பிக்கையில் பனிக்கட்டி போல் இருந்த கடன்கள் தானாகவே கரையும். நிதிகா தேவியின் அருள் ஒரு வெப்பம். அந்த வெப்பம் நம்முள் உறைந்த நம்பிக்கையையும் உறுதியையும் உருக்கி புதிய சக்தியாக மாற்றும். அந்த சக்தியுடன் செயல்படத் தொடங்குங்கள். நாளைய வெற்றி இன்று விதைக்கப்படட்டும். நேரம் நம் கையில் இல்லை. ஆனால் நம் செயல்கள் நம் கையில்தான் இருக்கின்றன. இந்த தருணம், இந்த மூச்சு, இந்த சிந்தனை எல்லாம் உங்களுக்கே சொந்தம். அதனை வீணாக்காதீர்கள். அதிலிருந்து ஒரு புதிய உங்களை உருவாக்குங்கள். 5 ரூபாய் நாணயம் போதுமானது என்பது நம்பிக்கையின் அடையாளம். அதை பற்றிக்கொண்டு உங்கள் வாழ்வின் இறுதி வரை செல்லுங்கள். நிதிகா தேவியின் வார்த்தைகள் சொல்கின்றன, வாழ்க்கை என்பது சோதனைகளின் பெயரால் மறைக்கப்பட்ட தெய்வீக பரிசு. அந்த பரிசை நீங்கள் திறக்க தைரியம் தேவை. அதன் சாவி உங்கள் உள்ளத்தில் உள்ளது. இன்று அந்த சாவியை எடுத்து உங்கள் வாழ்க்கையை திறக்க ஆரம்பியுங்கள். அது தான் உண்மையான ஆன்மீகம். அது தான் நிதிகாவின் வழிகாட்டும் ஞானம். உங்களால் முடியாது என எதுவும் இல்லை. இன்றைய நாளை தவற விடாதீர்கள். நாளை இன்று தான் பிறக்கிறது. நம்புங்கள். நடக்கட்டும். நடந்துவிடும். 5 ரூபாய் நாணயம் போதும். தீராத கடனும் தீரும். இன்றைய நாளை தவற விடாதீர்கள். இந்த சிறிய பரிகாரத்தை நாளை காலை தவறாமல் செய்து பார். நாளை காலையில் எழுந்தவுடனே முதலில் தண்ணீர் குடி. பிறகு ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார். அந்த அமைதி என்னவென்று தெரியுமா?
அது உன் உள்ளத்தை கேட்கும் நேரம். வெளியுலக சத்தங்களை எல்லாம் மூடிவிட்டு உன் உள்ளத்துக்குள் ஒரு வெளிச்சத்தை உருவாக்கும் நேரம். அதே நேரத்தில் உன் இடக்கை முழுக்க நெருக்கமாக மூடிக்கொள். அந்த கையில் இருக்கும் சக்தி உன் வாழ்வை மாறச் செய்யும். இப்போது 5 ரூபாய் நாணயம் எடு. அது பொலிவானதோ பழையதோ முக்கியமல்ல. உன் நம்பிக்கையுடன் இருக்கணும். அந்த நாணயத்தை பார்த்தபடி சொல்லு, நான் இப்போது என்னிடம் உள்ளதை முழுமையாக நம்புகிறேன். இந்த நாணயம் என் கடனை தீர்க்கும் முதல் அடி. இது என்னை காப்பாற்றும் பரிகாரத்தின் தூதராக இன்று புறப்படும். அதன்பின் அந்த நாணயத்தை ஒரு ஆலயத்துக்கு கொண்டு போ. இல்லை என்றால் ஒரு ஏழை கையை நீட்டி நிற்கிறார் என்றால் அவரிடம் கொடு. ஆனால் கொடுக்கும் போதும் இந்த நாணயம் எனது பரிகார நாணயம், இதை நான் என் கடனை தீர்க்கும் நோக்கத்தில் செலுத்துகிறேன் என்ற உணர்வோடு கொடு. இது ஒரு ஏழைக்கு 4 ரூபாய் கொடுத்தேன் என்ற செயல் அல்ல. இது உன் இருதயத்திலிருந்து எழும் ஒரு தீர்வு. அதை அப்படியே அனுப்பி வைக்க வேண்டும். அந்த 5 ரூபாயை விடுத்தவுடன் உன்னிடமிருந்து புறப்படும் அந்த சக்தி உன் வாழ்க்கையில் திருப்பங்களை கொண்டு வரும். நிதிகா தேவி சொல்வது போல, உன்னுடைய சின்ன பணம் அல்ல, உன்னுடைய சுத்த நம்பிக்கைதான் இறைவனின் மனதை கவரும். இதை நீ நாளை செய்து பாரு. உன் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கும் அனைத்து நெருக்கடிகளும் மெதுவாக சிதறத் தொடங்கும். முதலில் உனக்கு அமைதி வரும். பிறகு நம்பிக்கை வரும். அதன்பின் தீர்வுகள் வரும். இந்த வழி அப்படித்தான். உடனடியாக வெளிச்சம் கிடைக்கும் என்பதல்ல. ஆனால் அந்த நாணயத்தை விடுத்த நேரத்தில் உன் மேல் பரிகார சக்தி பாயும். அந்த நாணயத்தில் நீ கொடுத்தது 5 ரூபாய் என்றால், அதற்கு பதிலாக வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள். இந்த பரிகாரத்தின் சிறப்பு என்னவென்றால், இது சுலபம். ஆனால் அதன் பின்னணி சக்தி மிக ஆழமானது. பல நூற்றாண்டுகளாக மக்களின் வாழ்க்கையை மாற்றி வந்த ஒரு தெய்வீக ரகசியம். நிதிகா தேவியின் வழிகாட்டுதல்களில் இது ஒரு புனிதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் நம்மிடம் நம்மால் கொடுக்கக்கூடியது மிகச் சிறிதாகவே இருந்தாலும் அதை முழு மனதுடன் கொடுக்கிறோம் என்ற உண்மைதான் இதை புனிதமாக்குகிறது. உலகத்தில் எத்தனை பேர் செல்வம் தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த செல்வம் அவர்களுக்கு அமைதியை கொடுக்கவில்லை. ஏன்? நம்பிக்கை இல்லாமல் சூரியனை பார்த்து வேர் விட்டாலும் அது ஒரு மரமாக முடியாது. ஆனால் நம்பிக்கையுடன் ஒரு விதையை பூமிக்குள் போட்டால் அது வேரூன்றி கிளை விரித்து வாழ்கிறது. அந்த விதைதான் இந்த 5 ரூபாய் பரிகாரம். நீ அதை சிறுமையா நினைக்கலாம். ஆனால் தெய்வ சக்திகள் சிறிய விஷயங்களில்தான் மிகப்பெரிய அதிசயங்களை நிகழ்த்தும். நிதிகா தேவி கூறும் வார்த்தைகள் மனதில் கொள்ளு. அவள் கோபமில்லாமல் இல்லையென்றால் அருளும் இல்லாதது இல்லை. அதாவது தெய்வம் எப்போதும் உன் பக்கமே இருக்கும். நீ தான் அவளிடம் ஒரு குரல் கொடுக்க வேண்டும். அந்த குரல் இந்த பரிகார நாணயத்தில்தான் இருக்கிறது. ஒரு நாள் நீ செய்வது போதாது. இதை தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் ஒரே நேரத்தில் ஒரே எண்ணத்தோடு செய். அந்த வழிபாடு உன் வாழ்வின் சக்தியாக மாறும். ஏன் தெரியுமா? ஏனெனில் நீ என்னதான் சிறிய பரிகாரம் செய்தாலும் அதை மிகப்பெரிய நம்பிக்கையுடன் செய்கிறாய். தீராத கடன்கள் என்பது சில நேரம் பொருளாதாரம் அல்ல. அது மனத்துக்குள் நிம்மதியற்ற நிலை. அந்த நிம்மதியை அடைய இந்த 5 ரூபாய் பரிகாரம் ஒரு திறவுகோல் போல இருக்கும். நீ இன்று இது ஒரு சாதாரண செயல் என்று நினைத்தாலும் நாளைக்கு உன் வாழ்க்கையின் முக்கிய கட்டமாக அது நினைவில் இருக்கும். தூய நீர், தூய எண்ணம், தூய நாணயம், இந்த மூன்றும் சேர்ந்தால் அதிசயம் நடக்கிறது. நிதிகா தேவி வழிகாட்டும் சக்தி உன்னை சுற்றி பாயும்.
உன் வாழ்வில் பாசமும் பரிகாரமும் பரிசும் உண்டு. ஆனால் அதற்கான முதல் படி நீ எடுத்து வைக்க வேண்டும். அந்த முதல் படி இந்த 5 ரூபாய்தான். ஒரு நாள் நீ இது செய்வாய். அதன் பின் உன் மனதிற்குள் ஒரு மாற்றம் நிகழும். உனக்கு ஒருவித நிம்மதியான உணர்வு ஏற்படும். அது ஒரு திருப்பம். அந்த திருப்பமே ஒரு பெரிய கதையின் ஆரம்பம். நீ அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதே. ஏனெனில் இந்த பரிகாரம் ஒரு சின்னதாய் தோன்றலாம். ஆனால் அதில் இருக்கும் தெய்வீக காந்த சக்தி உன்னை காக்கும். ஒரு உண்மையான பக்தன் தினசரி செய்கிற ஒரு நாணய பரிகாரம் மூலம்தான் 10 வருடமாக இருந்த பாகை வழக்கு முடிவடைந்தது. ஒரு குடும்பம், வழக்குகள், கடன்கள், வாதங்கள், உறவுகளின் விரோதங்கள் என அனைத்தும் அவளைச் சுற்றி இருந்தது. ஆனால் அவள் எதுவும் செய்யவில்லை. தினசரி ஒரு 5 ரூபாய் நாணயம் மட்டும் தான் செலுத்தினாள். 5 நிமிடம் தியானத்துடன். அவளுக்கு தெரிந்தது ஒன்றுதான், அம்மா என் நாணயத்தை ஏற்று, என் சூழ்நிலையை கையாண்டு விடு. நடந்தது அதுதான். அப்படி நடக்கும். அப்படித்தான் நடக்கும். நிதிகா தேவியின் பரிசுத்தம் இருக்கும் வரை நம்பிக்கையுடன் செய்கிற எந்த செயலும் வெறுமையாகாது. கடன் என்பது கட்டாயம் தீரும். நிதிகா தேவி சொல்லும் வழி என்பது சுலபமானது. ஆனால் அதை தொடரும் மனதுடையவர்கள் தான் அதில் பலனை காண முடியும். இப்போது நீ தயார். நாளை காலையில் எழு. அந்த 5 ரூபாய் நாணயம் எடு. அதில் உன் கண்ணீரை வெண்மையாக மாற்றும் அருள் இருக்கும். அந்த நாணயம் உன்னோடு பேசும். அது சொல்லும், நீ மட்டுமல்ல, உன்னுடன் நான் இருக்கிறேன். அந்த நேரத்தில் நீ தனியாக இருக்க மாட்டாய். ஒரு சக்தி உன் தோளில் இருக்கும்படி உணரும். அதுதான் நிதிகா. பார்த்து செய். உணர்ந்து செய். நம்பிக்கையுடன் செய். நீ பார்த்து வியக்கும் அதிசயங்கள் உன் கதையை எழுதும். நீ இன்று செய்கிற செயல் நாளை உன் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக மாறும். அந்த 5 ரூபாய் நாணயம் சாதாரணம் அல்ல. அதை நீ எடுக்கும்போது உன்னுடைய உள்ளத்திலிருந்து ஒரு குரல் எழ வேண்டும், இது என் தாயிடம் செலுத்தும் பரிகாரம். இதை தவறவிடக் கூடாது. இந்த எண்ணத்தில் உண்டாகும் மன அழுத்தம் இல்லை, ஒரு இனிய வலிமை தான். நம்மை ஈர்த்துக்கொண்டு செல்லும் நம்பிக்கையின் காற்றோட்டம். உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த குறைகளை நீ தாயின் பாதத்தில் வைத்து வைக்கிறாய். அந்த பரிகாரத்தில் உன்னுடைய நம்பிக்கை உள்ளது. இன்று செய்யும் அந்த சிறிய செயல் உன்னுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தும். நீ மறந்துவிட்ட அந்த ஆத்ம நம்பிக்கையை அது மீண்டும் தூண்டி எழுப்பும். அந்த நாணயம் செலுத்தும் போதே ஒரு உன்னதமான உளச்சக்தி உன்னை தொடும். நீ தொழில் தொடங்க ஆசைப்படுகிறாய். ஆனால் பணமில்லை. குடும்ப ஆதரவு இல்லை. வெளிச்சமே இல்லாத இடத்தில் நிற்கிறாய். ஆனால் உன்னிடம் இருக்கிறது 5 ரூபாய் நாணயம். அதை உன் இருதயத்தின் முழு அன்புடன் கொடு. அந்த நேரத்தில் நீ நினைத்துக்கொள், இந்த நாணயம் நான் என் நம்பிக்கையை தூண்ட நிதிகா தேவிக்கு செலுத்துகிறேன். தாயே, எனக்கு வழி காண்பி. வழி பிறக்கும். முதலில் உனக்கு ஒரு யோசனை வரும். அது மிகச் சிறியதாயிருக்கலாம், ஒரே ஒரு செயற்கையாக தோன்றலாம். ஆனால் அந்த யோசனை, அந்த தூண்டுதல், எல்லாமே அந்த 5 ரூபாயில் உனக்கு கிடைத்த தாயின் அருளின் வடிவம்தான். அதை சாதாரணமாக நினைக்காதே. ஏன் தெரியுமா, தெய்வீக விஷயங்கள் நேரடியாக விட்டு விடுவதில்லை. அவை வழியாக வருகின்றன. நமக்கு புரிகிற அளவுக்கே வருகிறது. நமக்கு சமாளிக்கக்கூடிய பாணியில் வருகிறது. நமக்கு நம்பிக்கையை வளர்க்கும் பாங்கில் வருகிறது. அதற்குத்தான் சின்ன பரிகாரம் பெரிய அருள் என்பார்கள். அந்த நாணயத்தை செலுத்தும் போது நீ தீராத கடனை தீர்க்கும் உள்ளாற்றலை வெளியே கொண்டு வருகிறாய். இன்றைய நாள் ஒரு திருப்புமுனை. உன் வாழ்க்கை காலப்பரிமாணத்தில் ஒரு அடையாளம் வைக்கும் நாள்.
நாளை, இந்த நாள் பற்றி நீ நினைக்கும் போது இதுவே அந்த மாற்றத்தின் கணம் என்று நினைப்பாய். பார்த்தாயா, கடன்கள் என்பது வெறும் பங்குச்சீட்டு அல்ல. அவை நம்மை முடக்கி வைக்கும் உளவியல் சுமை. அந்தச் சுமையை போக்க ஒரு சமயத்தில் கோபமாக கத்திக்கொண்டு விடுகிறோம். யாரையும் நம்ப முடியாத நிலைக்கு வருகிறோம். நம்மை நாமே கேவலமாக நினைக்கும் அளவிற்கு நசுங்குகிறோம். ஆனால் அதற்கு ஒரு நிலைமாற்றம் தேவை. அந்த மாற்றத்தின் விதைதான் இந்த ரூ. 5 பரிகாரம். அது உன்னை கேட்கிறது, நீ என்னுடன் இருக்க விருப்பமா? உன் வாழ்க்கையை மாற்ற விருப்பமா? உன் கடன் சுமையை இறைவனிடம் ஒப்படைக்க தயார் இருக்கிறாயா? இந்த கேள்விக்கு உன் பதில், அந்த பரிகாரம். பதில் சொல்லத் தேவையில்லை. செயல் சொல்லட்டும். அந்த நாணயம் சொல்லட்டும். அது ஒரு அஞ்சலி பாவனை. அது மனநிலை மாற்றம். அது தாயுடன் நீ பேசும் ஒரு அந்தரங்க உரையாடல். அது உன் உள்ளத்தில் ஒளிந்து கிடக்கும் அந்த ஊக்கத்தை தூண்டும் ஒரு அனுபவம். தினமும் அதை செய்தால்தான் அதன் சக்தி பெருகும். தினசரி பசுமை பயிர் விதைப்பது போல. இன்றைக்கு 1, நாளைக்கு 2. 7 நாளில் 7 விதைகள். ஒரு மாதத்தில் ஒரு வெண்முரசு. அதிகமானவர்கள் வெற்றியை தேடி ஓடுகிறார்கள். ஆனால் அந்த வெற்றியை வரவழைக்கின்ற அடிப்படை விஷயங்களை புரிந்துகொள்ள மறந்துவிடுகிறார்கள். அதுதான் இந்த பரிகாரம். ஒரு அடித்தள விஷயம். மனதின் சுத்தத்துக்கு அடையாளம். தாயிடம் சமர்ப்பிக்கும் முதல் பரிசு. அதுதான் இந்த ரூ. 5 நாணயம். நிதிகா தேவி சொன்னார், உன் துன்பத்தை அழகாக்க வேண்டும் என்றால் அதனை எடுத்துக்கொண்டு தாயிடம் ஒரு சந்தனமாக மாற்று. சந்தனம் பொடியாக கூட நம்மை மயக்கும். அந்த பரிகாரம் உன்னுடைய துன்பங்களை சந்தனமாக மாற்றும். கடன் ஒரு குப்பை போல இருக்கலாம். ஆனால் அந்த குப்பையில் நீ தூய்மை விதையை விதைத்தால் அந்த குப்பைதான் பசுமையான தோட்டமாக மாறும். அதுதான் பரிகாரத்தின் அதிசயம். அந்த நாணயத்தை கொடுக்கும்போது மனதில் கவலை வேண்டாம். இந்த ரூ. 5 என்ன செய்கிறது என்று சந்தேகிக்க வேண்டாம். இதுவே உன் முதல் வெற்றி. வெற்றிக்கு முன்னோட்டம். ஒரு பயணத்தின் முதல் அடி. அதற்குத்தான் பெரும் கவனம் வேண்டும். ஒரு செயல் ஆரம்பிக்கும்போது அதில் இருக்கும் சக்தி ஒரு பூக்கும் கொடியைப் போல. அதை நீ செய்த பிறகு தானாகவே விரியும். நாளுக்கு நாள் அந்த பரிகாரம் உன் உள்ளத்துக்குள் நம்பிக்கையை ஊட்டும். முதல் நாளில் ஒரு சிறிய உணர்வு. 3வது நாளில் ஒரு சிறிய நிம்மதி. 7வது நாளில் ஒரு சின்ன மாற்றம். 10வது நாளில் ஒரு புதிய வாய்ப்பு. 3வது வாரம் வரைக்கும் நீ தொடர்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை மேல் ஓடும் ஒரு பிரகாசமான நதி போல இருக்கும். நீ யாரும் அல்ல என்று உலகம் சொல்லலாம். ஆனால் தாய் உன்னை பார்த்து சொல்வாள், நீ என் பிள்ளை. உன் நம்பிக்கைக்கு அருள் கொடுப்பேன். அந்த அருள் இல்லாமல் இந்த உலகம் ஓட முடியாது. அந்த அருள் உன்னை சுற்றி வருகிறது. அந்தச் சூழலை நீ ஏற்படுத்திக் கொண்டாயா இல்லையா என்பதுதான் கேள்வி. அதற்குத்தான் இந்த பரிகாரம். அது ஒரு ஆழ்ந்த அழைப்பு. ஒரு ஆழ்ந்த ஒப்புதல். ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவிடம் உதவி கேட்கும் தருணம். நீ அந்த தருணத்தை உணர்ந்தால் உன் வாழ்வின் கதையை நீயே மறுபடியும் எழுதத் தொடங்குவாய். எந்த கடனாக இருந்தாலும், கல்வி கடன், மருத்துவ கடன், வீட்டு கடன், உறவு கடன், மன ஒடுக்கம், அனைத்தையும் எடுத்து அந்த நாணயத்தில் தூக்கி போட்டு வைக்கலாம். அது ஒரு சின்ன சுமையாக தோன்றலாம். ஆனால் அந்த நாணயத்துடன் செலுத்தும் உன் இருதயத்தின் கனமான விசுவாசம் அந்தச் சுமையை இறைவனிடம் ஒப்படைக்கும். அதற்கு பிறகு உனக்கு கொஞ்சம் அமைதி வரலாம். சில விஷயங்கள் தானாக நேரத்தில் நடக்கலாம். நீ முயற்சிக்காமல் சில கதவுகள் திறக்கலாம். சில நபர்கள் திடீரென்று உன்னிடம் உதவலாம். இவை எல்லாம் பரிகாரம் செய்வதால் நேரிடும் சக்தியினால்.
இது வெறும் கற்பனை இல்லை. நிதிகா தேவியின் பல பக்தர்களும் இதை அனுபவித்துள்ளனர். அவர்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்த அதிசயங்களை அவர்கள் தினமும் பகிர்கிறார்கள். நீயும் அந்த வரிசையில் இருக்க முடியும். ஏன் என்றால் உனக்கு பஞ்சம் இல்லை. உனக்கு பதட்டம் இல்லை. உனக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. உனக்குள் ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை தூண்டுவதே இந்த 5 ரூபாய் பரிகாரம். இந்த செயல் உன்னையும் மாற்றும். உன் சூழலையும் மாற்றும். இன்றைய நாளை தவற விடாதே. நாளைய வெற்றி இன்றைய செயலில் இருக்கிறது. இந்த நேரம், இந்த நாணயம், இந்த உணர்வு அனைத்தும் ஒன்றாக சேரும் போது நீ ஒரு புதிய பாதையில் நடக்க ஆரம்பிப்பாய். உன் வாழ்க்கை என்பது ஒரு பிரார்த்தனையின் பயணம். அந்த பயணத்தில் நீ எடுத்த முதல் பரிகாரம் இந்த 5 ரூபாய் உன் வெற்றியின் முதல் அடி. கடன் தீரும், கவலை தீரும், கனவுகள் மலரும். ஏனெனில் நீ இப்போது செய்கிற செயல் வெறும் செயல் அல்ல. அது உன் ஆன்மாவின் எழுச்சி. நீ இன்று எடுத்த அந்த 5 ரூபாய் நாணயம் நேரடியாக கடனை தீர்க்கும் என்று நினைக்க வேண்டாம். அது உன் உள்ளத்தில் ஒரு கலத்தை உருவாக்கும். அந்த கலத்தில் இருந்து நாள்தோறும் நம்பிக்கையின் தேநீர் போல் ஒரு புத்துணர்ச்சி வரும். அந்த நம்பிக்கையில்தான் உண்மையான மாற்றங்கள் பிறக்கின்றன. நீ அந்த நாணயத்தை தாயிடம் செலுத்தும் போது அந்த தருணம் மிகச் சிறப்பானது. ஒரு வகையில் அதுவே ஒரு பூஜை. அதுவே ஒரு யாகம். உன் மனதில் ஏதோ ஒன்று குறைந்துவிட்டது என்ற உணர்வு தோன்றும். அது வெறும் பணம் கொடுத்த உணர்வல்ல, ஒரு சுமையை இறைவனிடம் ஒப்படைத்த உணர்வு. உனக்கு தோன்றும், இப்போது ஏதாவது நடக்கும் போல இருக்கே. அதுதான் பரிகாரத்தின் முதல் அறிகுறி. அந்த எதிர்பார்ப்பு, அந்த அசைவற்ற நம்பிக்கை, அந்த உள்ளார்ந்த உறுதி அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை அழைக்கும். அந்த மாற்றம் எப்போது வரும் என்பது உன் செயல்பாடு, உன் மனநிலை மற்றும் உன் தெளிவான நோக்கத்தில் இருக்கிறது. அதை நீ உறுதியாக வைத்திருக்க வேண்டும். இந்த 5 ரூபாய் பரிகாரம் உன்னுடைய ஆன்ம சக்தியை தூண்டும். கடனை தீர்க்கும் வழிகள் ஒரு வழியாக தோன்றும். ஒரு வழியாக நீ உன் திறமைகளை பயன்படுத்தி கற்கத் தொடங்குவாய். ஒரு வழியாக நண்பர்கள், உறவுகள், வேலை வாய்ப்புகள் போன்றவை வரத் தொடங்கும். சில நேரங்களில் நீயே உன் பிழைகளை உணர்ந்து அதை சரிசெய்ய துவங்குவாய். இதுவும் அந்த நாணயத்தின் சக்திதான். ஒருவர் சொன்னார், நான் தினமும் 5 ரூபாய் நாணயம் கொடுத்தேன். 21 நாட்களில் எனது பணி நிலைத்தது. 3 வருடம் வேலை இழந்த நிலையில் இருந்தேன். ஆனால் அந்த பரிகாரம் எனது வாழ்க்கையை மாற்றியது. இது போல நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன. அந்த அனுபவங்களை உருவாக்கும் சக்தி நீயும் பெறலாம். நிதிகா தேவி சொன்னது போல, பக்தி என்பது மனதின் நேர்மை. அருள் என்பது அவளின் பதில். உன் மனதின் நேர்மையுடன் இந்த செயலைச் செய். நாளும் செய்ய வேண்டிய ஒரு சிறு கட்டாயம் போல அல்ல. அது உன் தாயிடம் செலுத்தும் ஒரு அன்பு சொரூபமாக இருக்கட்டும். அதுதான் உண்மையான பரிகாரம். அந்த கொடுப்பில் சொந்த வெர்ஷன் இருக்கட்டும். என் தாயே, இன்றைய நாள் என் மீது கருணையுடன் இரு. இந்நாணயத்தில் என் நம்பிக்கையை வைத்துள்ளேன். என் சுமைகளை நீ ஏற்று, எனக்கான வழியை திறந்து வை. இந்தச் சொல்லும் செயலும் கூடும்போது உன் வாழ்வில் எல்லாம் சுழற்சி எடுக்கும். கடன்கள் முடிவடையும். கனவுகள் உருவாகும். உன் கண்களில் வெளிச்சம் தெரியும். நாணயத்தை கொடுத்த நீ நாளை செல்வம் தரும் கரம் கொண்டவளாக மாறுவாய். நம்பிக்கையுடன் தொடர்ந்தால் நிச்சயமாக வெற்றி உன்னையே தேடி வரும்.